ராமர் வந்து ஏகபத்னி விரதர் அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்றோம். அது ஏன் சொல்றோம் அப்படின்னா, நம்ம வந்து இன்னைக்கு எல்லாருமே ஏகபத்னி விரதா தான் இருக்கிறோம். ஆனா ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஏகப்பட்ட பத்னி இருக்கலாம்னு இருந்த காலத்திலேயே ஏகபத்னி விரதனா இருந்தவர். சோ அவங்க அப்பாவே வந்து நிறைய மனைவியோட இருந்தார். அப்ப இவர் வந்து ஏகபத்னி விரதம். அப்ப பெரிய ஆச்சரியம். அப்ப சீதை மீதான அவருடைய காதல் வந்து கம்பர் அவ்வளவு சொல்றாரு. அது அவ்வளவு பெருசா சொல்லப்படுது. ஆனா நம்ம வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஒரு டிராஜிக் ஒரு சம்பவம் நம்ம பாக்குறோம். இந்த மீட்டுட்டு வந்து எல்லாம் போய் வந்த போது கர்ப்பிணியா இருக்கக்கூடிய அந்த உத்தரகாண்டம் நினைக்கிறேன் கடைசியில வந்து பட்டாபிஷேகம் எல்லாம் முடிஞ்சு கர்ப்பிணியா இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவிய வந்து காட்டுக்கு அனுப்பிடுறார். நம்ம பாக்குறோம் இன்னைக்கு வரைக்கும் நீங்க பஸ்ல பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள், பெண்கள், கர்ப்பிணிகள் அவங்களுக்கு எல்லாம் சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பஸ்ல வரைக்கும் போட்டு வச்சிருப்போம். அந்த மாதிரி நம்ம வந்து ஃபார்மோஸ்ட் ப்ரையாரிட்டி நம்ம வந்து கர்ப்பிணிகளுக்கு நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். குரூர மனம் படுத்த கூட அந்த பக்கம் போக மாட்டாங்க. ஒரு பிள்ளைத்தாச்சி பொண்ணா இருந்தாங்கன்னா அந்த பக்கம் போக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை கர்ப்பிணி மட்டும் நம்ம வந்து அது காலகாலமா நம்ம பாக்குறோம், எல்லா இடத்துலயுமே பாக்குறோம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து இது எல்லாத்துக்கும் உத்தமர்னு ராமன்னா உத்தமன்னா ராமன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஒரு நபர் கர்ப்பமா இருந்த சீதைய காட்டுக்கு அனுப்புனார் அப்படின்னா அது என்ன லாஜிக்? அது என்ன எப்படி மனிதர்கள் வந்து தங்களுடைய மிருக புத்தியை காட்டினாங்கன்னு அப்படி பாக்குறோமோ அது மாதிரி ராமர் வந்து எல்லாத்துக்கும் உதாரணமா இருந்தா ராஜா அப்படின்னு ராஜானா ராஜா தான் ஐம் கிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதாவது செஞ்சுட்டாரா? அதாவது இந்த அக்னி பரீட்சைக்கு ரொம்ப தெளிவா பதில் பார்த்தோம். லக்ஷ்மணனிடத்தில் ஒரு பிள்ளையாக இருந்து அடியவராக இருந்த ஒருவனிடத்தில் அபச்சாரம் செய்து விட்டால் அதுக்காக ராமர் கொடுத்த ஒரு பதில் அப்படிங்கிற கணக்குல அக்னி பரீட்சையை பார்த்தோம். இப்போ அதையே எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு காரணம், இது ஒரு ஃபர்ஸ்ட் காரணம் சொல்றேன். சுதிருஷ்டஹாத்வம் வனேராமம் ஏகோ அனுகச்சசி மமஹேதோஹோ பிரதிச்சன்னஹா பிரயுக்தோ பரதேனவா அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்துல ஸ்லோகம். சீதை ராமனுக்கு என்ன ஆயிடுத்தோன்னு கவலைப்படக்கூடிய கட்டத்தில் லக்ஷ்மணனை ஒரு கடும் சொல்லுகின்றாள். இத்தனை நாளா நீ இருந்தது, இவ்விடத்தில் கைங்கரியம் செய்தது, எப்போது ராமன் இந்த இடத்தை விட்டு சென்று விடுவான், என்னோடு உறவு ஏற்படுத்துவதற்காகவா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றா இல்லையா? அதோடு நிக்கிறது இல்ல சீதை. மேல என்ன சொல்றா, அதற்காகத்தான் என்னவோ பரதன் உன்னை இங்கு அனுப்பித்தான். இப்போ இல்லாத ஒரு ஆளையும் சேர்த்து சொல்லிடுறா. அதனால பல ஆச்சாரியர்கள் குறிப்பிடுவது என்னவென்றால், ஒரு அடியவர் தன்னலமற்று கைங்கரியம் செய்தார், அவரை கடும் சொல்லிவிட்டால் பகவான் தண்டிப்பான். தன்னை ஒண்ணும் சொன்னாலும் ஒண்ணும் பண்ண மாட்டார். ஏன்னா சீதை வந்து சொல்லியிருக்கா, நீ வந்து ஆண் வேடம் தரித்த பெண் தான் எல்லாம் சொல்லும்போது ராமர் அதெல்லாம் ஒண்ணு சீரியஸா எடுத்துக்கல. லக்ஷ்மணனையோ பரதனையோ ஒரு அடியவர்களை சொல்லிவிட்டால் தண்டனை உண்டு. லக்ஷ்மணனை சொன்னதற்காக அக்னி பரீட்சை, பரதனை சொன்னதற்காக கர்ப்பகாலத்தில் காட்டில் வாசம் அப்படின்னு இது ஒரு காரணம் சொல்லுவா. ரெண்டுமே ஒரே சம்பவத்துல ஒரே நேரத்துல நடந்தது. அது வந்து சீதை வந்து லக்ஷ்மணனை பார்த்து சொன்ன போது நடந்ததா ரெண்டு கான்வர்சேஷனுமே, ரெண்டுமே சேர்த்து ஒரே இடத்துல நடக்குது. அதுக்கு வந்து இதுக்கு வந்து தண்டனை வந்தோடனே இதுக்கு தண்டனை வந்து நீ பிரெக்னண்டா இருக்கும் போதுங்கிறது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு. நான் வந்து ஆனஸ்டா சொல்றேன், இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நான் சீதையின் கட்சி தான். சோ அதனால வந்து இந்த கேள்வி நீங்க கேட்டிருக்கேன், பல பேரோட மனசுல இருக்கு, அதுக்காக நான் சமாதானம் சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். ஒன்று ராமர் வந்து லக்ஷ்மணன் அப்படி சொல்லிவிட்டியே அப்படிங்கிறதுக்காக அக்னி பரீட்சை பண்ணும் போதே பரதனை சொன்னதுக்காகவும் அதுல தண்டனை அடங்கி இருக்குன்னு வச்சுட்டா, பின்ன ஏன் இப்படி இது கர்ப்ப காலத்தை வரணும்னு ஒரு கேள்வி. ஆனா லால பார்த்தேன்னா, இஃப் யூ கில் 2 people மேபி யூ வில் கெட் 2 different death sentences இல்லையா, 2 life imprisonments. இது ஒரு 14 வருஷம், அதுல ஒரு 14 வருஷம். அப்போ ஒரு பிரேக் விட்டுட்டு ராமர் 2வது தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சாரோ என்னவோ எனக்கு தெரியல. அதே லால வந்து ஒரு குற்றத்துக்கு 2 தண்டனை கிடையாதுன்னு இருக்கு. ஓகே, ஒரே குற்றத்துக்கு. சோ அதனாலதான் இது ரொம்ப வீக் பாயிண்ட், நான் வந்து ரொம்ப வீக் பிளேஸ்ல ஆடிட்டு இருக்கேன். சோ இது ஒரு காரணம். ராமர் வந்து வீக் பிளேஸ்ல இருக்க மாட்டார், நமக்கு அதுக்கு எக்ஸாக்ட்லி அதான் எனக்கு அதை சொல்றதுக்கான சாமர்த்தியம் இல்ல. இது ஒரு காரணம், இது வந்து கன்வின்சிங்கா இல்லாம இருக்கலாம். ரெண்டாவது ஒரு காரணம் சித்தாந்த ரீதியாக பார்க்க வேண்டும் அப்படின்னு ஆச்சாரியர்கள் சொல்லுவார். என்னன்னா, பெருமாள் வந்து பரமாத்மாவுக்கு அடங்கிய நீங்களோ நானோ யாராக இருப்பினும் இந்த சரீரத்தை இருக்கக்கூடியது ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மாவானது பரமாத்மாவுக்கு வசப்பட்டது, அவருக்கு கட்டுப்பட்டது, அவர் இட்ட இடத்தில் இருக்க வேண்டும். இப்ப இதுதான் எங்க அப்பா அம்மான்னு தீர்மானம் பண்ணி என் கர்மாக்கு ஏத்த மாதிரி பெருமாள் அமைச்சிருக்காருன்னா இதுதான் எங்க அப்பா அம்மான்னு நான் கன்வின்ஸ் ஆகணும். எனக்கு நீதா அம்பானி அம்மாவா இருந்தா நன்னாதான் இருக்கும், முகேஷ் அம்பானி அப்பாவா இருந்தா நன்னாதான் இருக்கும். இல்லையே, என் கர்மாவுக்கு ஏத்த மாதிரி இதுதான் அப்பா இதுதான் அம்மா அப்படின்னா இட்ட இடத்தில் பகவான் ஒரு இடத்த வச்சிருக்காருன்னா
காரணம் கேட்காமல் வாழ வேண்டும். சீதையை அக்னி பரீட்சை பண்ண சொல்றாருன்னா சீதையின் இடத்தில் நம்மை வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப சீதையின் அக்னி பரீட்சை நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு கஷ்டம் வரும்போது நான் கேட்கிறேன், எனக்கு ஏன் இது, உனக்குத்தான் இது அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சுக்கோ. இதுக்கு பாரதந்திரியம், சேஷத்துவம்னு பேர். அதாவது ஒரு பகவானுக்கு கட்டுப்பட்டு இருத்தல், அவன் இட்ட இடத்தில் இருத்தல், அவன் கொடுத்த விஷயத்தை கிரகித்தல், உணருதல், அதை ஏற்றுக்கொள்ளுதல். we should accept life the way it is. நம்ம ஏன் எனக்கு ஏன் அவளுக்கு ஏன் அப்படின்னு கேட்டு போனா இதுக்கு ஒரு பதில் இல்லை. இது பிலாசபி, சித்தாந்த ரீதியாக சொல்லக்கூடிய பதில். மூன்றாவது ஒரு பதில் என்ன சொல்லுவான்னா, ராமர் எப்பேற்பட்ட நாயகனாக இருப்பினும், ஏகபத்னி விரதனாக இருப்பினும், சீதையினிடத்தில் காதல் பட்டவனாக இருப்பினும், அவனை யார் நீ என்று கேட்டால் முதல்ல சொல்லுவது நான் ஒரு ராஜா. he kept the nation above his family. தன்னுடைய நாட்டை, நாட்டு பற்றை, நாட்டுக்கான க்ஷேமத்தை தன் குடும்ப பற்றுக்கு மேல வச்சிருந்தார். அதனால தன்னுடைய குடும்பத்து மேல ஏதேனும் அவர் அவப்பேர் ஏற்பட்டுனா அவரால் பொறுக்க இயலாது, நாடுதான் முக்கியம் என்பதற்காக அனுப்பிட்டார். இதுல ஒரு வீக் ஆர்குமெண்ட் இருக்கு. அதாவது சீதை மேல குற்றம் சாட்டியவர் யார், என்ன குற்றம், எதை ஆதாரமா வச்சுன்னு சொல்லியிருக்காருன்னு ராமர் விசாரம் பண்ணாரான்னு கேட்டா ஸ்ரீமத் ராமாயணத்திலோ ஸ்காந்த புராணத்திலோ இதுக்கு பதில் இல்லை. அந்த குற்றம் செலுத்தியவனை கூட்டு கேட்கணுமோன்னு ராமர் ஏன் இப்படி பண்ணிருக்கேன்னு, அது இல்ல. அப்படின்னா நேரடியாக அதுல கூட நம்ம வந்து லாஜிக்கலா ஒரு பாயிண்ட் யோசிக்கலாம். ராஜா வந்து பார்த்துட்டு, ஏன்டா என்னுடைய பொண்டாட்டி பார்த்து அப்படி சொல்றியா அப்படின்னு ராணியை வச்சு சொல்றியா, சீதையை சொல்றியான்னு சொல்லி கேட்டா யாரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணுமோ அவருடைய சைடாவே ஆயிருது. அது அவரே வந்து ஒரு பார்ட்டியா ஆயிடுறாரு. சோ ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க வேண்டியவரே ஒரு பார்ட்டி ஆனா அதுல நியாயம் இருக்காது. அதனால அந்த சந்தேகத்தின் பலனை அவங்களுக்கே கொடுக்கறதா வச்சுட்டு நீ யார் கூட்ட ராஜா வந்து நம்ம இன்னைக்கு அப்புறம் ஆஃப்லெட்டா சொல்றோம்ல, சீசரின் மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி வந்து ராஜா எந்த ராஜாவோ ராஜாவோட வம்சமோ குடும்பமோ எந்த விதமான குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாத அப்பழுக்கற்றவர்களா நெருப்பு மாதிரி இருக்கணும். அப்ப நம்ம அப்படி சொல்லு வரும்படியா கூட நடந்துக்க கூடாது. அப்படி வந்தா கூட அப்படி இருந்தா நம்ம என்ன செய்வோமோ, அந்த சொல்லு உண்மையா இருந்தா என்ன செய்வோமோ அந்த விஷயத்தை அனுபவிச்சு நம்ம அதுல இருந்து ப்ரூவ் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமான தத்துவமா இருக்கலாம் இல்லையா? தேங்க்யூ பாண்டிஜி. சோ இது நீங்க வந்து எனக்கு கிளியர் பண்ணதுக்கு இந்த எக்ஸ்பிளனேஷனை. ஏன்னா வந்து இப்போ வந்து ஐ ஃபீல் சோ ஹாப்பி தட் யூஆர் ஆன் மை சைட். ஏன்னா இந்த ஒரு கேள்விக்கு சமாதானம் சொல்றதோ பதில் சொல்றதோ ரொம்ப கஷ்டம். சீதையை கர்ப்ப காலத்தில் ஏன் ராமன் விட்டாருங்கிறத நான் என்ன காரணம் சொன்னாலும் உள் மனசு கொஞ்சம் குறுகுறுக்கிறது. நானும் அது கேள்வி பதிலா தெரிஞ்சுக்கல, நானும் வந்து ஒரு விஷயமா தெரிஞ்சுக்கணும். ஆனா எனக்கு நானும் நீங்க சொன்ன மாதிரி சீரியஸா இருந்தாலும் ராமர் தப்பு பண்ணிருக்க வாய்ப்பே இல்லைங்கிறது ஒரு உத்தரவாதமா தெரிஞ்ச விஷயம். நமக்கு வந்து எல்லாத்துக்குமான உதாரணமா ராமன் தான் இருக்கான். அப்படிங்கும் போது அவன் ஒரு தப்பான ஒரு வீக்கர் சைடு வச்சிருப்பான, நமக்கு அது புரிஞ்சுக்கிறதுக்கான சூட்சுமம் இல்லையோ தான் நான் யோசிக்க வேண்டியிருக்கு. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். ராமனுடைய அடியவர்களாக இருந்தால் இது சோசியல் ஆங்கிள் இருந்தும் பார்க்கலாம். அப்ப சோசியல் ஆங்கிள் பார்த்தா வேற ஒரு கண்ணோட்டம் வரும்.